ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் மே 19, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மச்சான் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. நான் அண்ணாமலை இந்த இடத்துக்கு வரத்துக்கு 25 வருஷம் ஆச்சு அப்படின்வீங்க. நீங்கள் உருவாக்கின இந்த 25 வருஷ சாம்ராஜ்யத்தை நான் ஒரே நாளில் உருவாக்கி காட்டுறேன். உங்கள் சவாலை நான் ஏற்றுக்கிறேன். இதில் நான் நிச்சயமாக தோக்க மாட்டேன். நீங்கள் செஞ்ச ப்ராமிஸை காப்பாற்றுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படின்றா வான்மதி. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, இது அண்ணாமலை கொடுத்த வாக்கு. நான் கொடுத்த வாக்கை எப்பயுமே நான் பின்வாங்கினதா சரித்திரமே இல்லை அப்படின்றாங்க. அண்ணாமலை ஹாலில் நின்றுக்கிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. நான் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்றாங்க. அதை நான் யோசிச்சு தான் நான் எடுத்திருக்கேன். அண்ணாமலை சொல்கிறாங்க, இந்த குடும்பத்தில் நான் எடுக்கிற முடிவுக்கு எல்லாருமே கட்டுப்பட்டிருக்கீங்க. ஆனால் இப்போது நான் எடுத்த இந்த முடிவுக்கும் நீங்களாம் கட்டுப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இப்போது இந்த குடும்பத்தில் முடிவெடுக்கிற பொறுப்பை வேற ஒருத்திட்ட கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்றாங்க. இன்னையிலேருந்து அந்த முக்கியமான பொறுப்பை இந்த வீட்டில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கொடுக்கலான் இருக்கேன் அப்படின்றாங்க. உடனே உத்தமன் யோசிக்கிறாரு, அண்ணாமலை அத்தைக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் பற்றி நமக்கு தான் நல்லா தெரியும், இந்த வீட்டிலையே நமக்கு தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அந்த பொறுப்பை மாற்றி கொடுக்க வேண்டிய அவசியம் என்னாச்சுன்னு லீலாவதி கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அண்ணாமலை, நம்ம பசங்க சின்ன பிள்ளையாகவே இது வரைக்கும் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்துட்டாங்க. அவங்களுக்கும் இனிமேல் குடும்பம் என்ன அப்படின்னு தெரியணும், நிர்வாகம்னாவும் என்னன்னு தெரியணும். அதனால தான் இப்போயே அவங்கள தயார் பண்ணுறது நமக்கு நல்லது. அந்த பொறுப்புக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கிற அந்த ஆள் நம்ம குடும்பத்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்கன்னு நம்புகிறேன். அதுக்கான தகுதியாக ஆள் யாருன்னா வான்மதி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. வான்மதி கிட்ட தான் நான் எல்லா பொருளும் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லீலாவதி சொல்கிறாங்க, வான்மதிக்கு சின்ன பொண்ணு, அவள் தான் இப்போ தான் கல்யாணம் ஆகி வந்திருக்கா. நீ இத்தனை வருஷமாக கஷ்டப்பட்டு உருவாக்கின சாம்ராஜ்யம் இது. அது பொறுமையும் அதுக்கு வேணும். வான்மதிக்கு அந்த பொறுமை கிடையாது. இதெல்லாம் சரி வராது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நம்ம குடும்பத்தை பற்றி சொன்னாவே எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் தான் நம்ம குடும்பம் இருக்குது. இப்போ வான்மதி இதெல்லாம் காப்பாற்ற முடியாது வான்மதியாலலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, பொறுப்பை கொடுத்தா தானே அவங்க காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற முடியாதான்னு தெரியும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்து பார்க்கலாம். நானும் ஸ்டார்டிங்கில் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே என்னால் முடியாதுன்னு சொன்னாங்க. அதை தாண்டி நான் சாதிச்சு காட்டலையா, அது மாதிரி என் மருமகளும் சாதிச்சு காட்டுவா அப்படின்னு நம்புறேனா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்கிறாங்க, வான்மதியோட வெண்ணிலா தான் பெஸ்ட்டு. அவள் தான் எல்லா போட்டிலும் ஜெயிச்சிருக்கா. குலதெய்வ பூஜையும் சரியாக பண்ணா. குலதெய்வ பூஜையும் அவள் தான் கரெக்டாக பண்ணலாம். வெண்ணிலாவுக்கே அந்த பொறுப்பை கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. இப்போதைக்கு வான்மதியே பார்த்துக்கிட்டுன்னு சொல்லிடுறாங்க. சித்தி இதெல்லாம் சரியாக வருமா அப்படின்னு கேட்குறாரு கௌதம். லீலாவதி சொல்கிறாங்க உடனே வான்மதி கிட்ட, அண்ணாமலைகிட்ட என்கிட்ட பேசுகிற மாதிரி ஏதாச்சும் பேசுனியா, அதனால தான் இந்த பொறுப்பு அதெல்லாம் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்கிறாளா அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே இப்போ அவங்கள்ட்ட பேசலை, சத்தியமாக பேசலை எதுவுமே அப்படின்னு போய் சொல்கிறா. அவளை திட்டாதீங்கக்கா, இது முழுக்க முழுக்க நான் எடுத்த முடியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வெண்ணிலா சொல்கிறா, இத்தனை வருஷமாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது விஷயம் இதெல்லாம் அக்கா இப்போ உடனே பார்க்க சொன்னால் இதெல்லாம் அவள் ஜாக்கிரதையாக பார்த்துப்பாளா அப்படின்னு தெரியலை. பிரச்சனை ஏதாச்சும் வந்துட போகுது அத்தை அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்துக்கிறேன், ஒரு நாள் தானம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. அதுக்கு வான்மதி யோசிச்சுட்ருக்கா, ஒரு நாளா, இனிமேல் மொத்தமாக நான் தான், இனிமேல் பொறுப்பு மட்டும் என்கிட்ட வரட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆல் தி பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அண்ணாமலையும். அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ மட்டும் இது கரெக்டாக பண்ணிட்டினா உன் கையில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அதனால் நல்லபடியாக பண்ணு அப்படின்னு வான்மதிகிட்ட சொல்கிறாங்க. மறுநாள் காலைல ஹாலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க லீலாவதியும் கௌதமும். அப்போ தான் அண்ணாமலை வருவாங்க. லீலாவதி சொல்கிறாங்க, என்னம்மா இத்தனை நாளாக நீ பார்த்துட்டு இருந்த பொறுப்பத்துக்கு வான்மதி கிட்ட இப்போ கொடுக்குற, இது எவ்வளோ பெரிய விஷயம். வான்மதி கிட்ட இப்போ இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கணுமா? அவள் சின்ன பொண்ணு, அவள் கல்யாணம் ஆகி இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் தான் நேற்றே சொன்னேக்கா, நம்ம குடும்பத்தை நமக்கு அப்புறம் அவங்க தான் பார்த்துக்க போகிறாங்க, எந்த பிரச்சனையும் வராது, நம்பிக்கையோட பொறுப்பை அவகிட்ட கொடுத்துருக்கேன், அவள் பார்த்துக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் ஹேண்டில் பண்ணுவாளா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கௌதம். எம்ப்ளாயீஸ்லாம் அவங்க நம்பி தான் இருக்காங்க, அவங்க எப்படி இதெல்லாம் திடீர்னு ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் நல்லா யோசிச்சு தான்ப்பா முடிவெடுத்திருக்கேன், ஒரு நாள் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அருவி கேட்குறா, அம்மா நீங்கள் பெரிய ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. அவன் நிச்சயமாக சாதிச்சு காட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணாமலை. உடனே அங்கே வான்மதி வராங்க.
அண்ணாமலை மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு எல்லாரும் பார்த்தவங்க அவங்கள பார்த்துட்டு சிரிப்பு அடக்க முடியாமல் எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீங்கள் என்ன அப்படி சித்தி மாதிரியே மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார் கௌதம். அப்போ தானே எல்லாரும் மதிப்பாங்க அப்படின்றா வான்மதி. மாதியாக அதை நம்ம ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடாது, நம்ம கேரக்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க லீலாவதி. கௌதம் சொல்கிறாரு, உன் டேலண்ட்டை மேக்கப்பில் காமிக்காமல் லீடர்ஷிப்பில் காமி, இன்றைக்கி தெரியும் என்ன யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா வான்மதி. நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட கார் கீ எடுத்துகிட்டு நான் கிளம்புறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொல்கிறா. உடனே அருவி சொல்கிறாங்க, அது அண்ணாமலையா எங்கள் அம்மாவோட கார் கீ அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் தான் எல்லாம் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நீ எங்கே இப்போ காலேஜ் தானே போகிற, இந்த வான்மதி குடும்பத்தில் இருந்துக்கிட்டு காலேஜுக்கு பாக்கெட் மணி இல்லாமல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 5000 எடுத்து கொடுக்குறா. உடனே வாங்கிக்கிறா அவளும். அவள் கிளம்பி போகும்போது வெண்ணிலா அருவி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு, காலேஜுக்கு போகிற பொண்ணுக்கு இவ்வளோ காசுலாம் தேவையில்ல, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் போகாது, அதனால் 500 போதும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. எல்லாரும் அருவிக்கு 5000 கொடுத்துட்டேன்னு பார்த்து ஷாக்காகி நிற்கிறீங்களா? இன்றைக்கி உங்கள் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் 50000 சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. 50000மா? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் காசு பணம் முக்கியம் கிடையாது, சந்தோஷம்தான் முக்கியம், அதனால் 50000லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு வான்மதி சொல்கிறா, இவ ஒருத்தி பழைய பஞ்சா மாதிரி பேசிகிட்டு இருப்பா. உனக்கு வேணான்னா வீடு, அடுத்தவங்களாச்சும் அவங்க பிடிச்சதை வாங்கி என்ஜாய் பண்ணட்டும், இன்றைக்கி ஒரு நாள் எல்லோரும் அவங்கவுங்க பிடிச்சது மாதிரி வாங்கிக்கிட்டோம், அதனால் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் நான் 50000 போடுறேன்னு சொல்லும்போது கௌதமும் அதெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு அவ்வளவு தேவையும் கிடையாது, அதனால் எங்களுக்கு வேணான்னு அவரும் சொல்கிறாரு கௌதம். அதுக்கு வெண்ணிலா சொல்கிறா, பணம் சம்பாதிக்கிறது மட்டும் ஆளுமை கிடையாது, அதை பாதுகாக்கவும் தெரியணும், அதுக்கு நீ அண்ணாமலை அத்தைகிட்ட தான் நீ தெரிஞ்சுக்கணும் அதை அப்படின்னு சொல்கிறா. பவித்ரா வராங்க. எங்கே நீ போனீங்க இவ்வளோ நேரமான்னு கேட்குறா வான்மதி. நான் பியூட்டி பார்லர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே பியூட்டி பார்லர், நம்ம வீட்டில் பொண்ணுங்களே 6 பேர் இருக்கோம், பியூட்டி பார்லர்லாம் நமக்கு போகிறதுக்கு இனிமேல் டைம் இருக்காது, அதனால் ஒரு பியூட்டிஷியனை அப்பாயிண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. என்ன அண்ணாமலை இதெல்லாம் அப்படின்னு லீலாவதி சொல்கிறாங்க. சரி நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் அப்படின்னு வான்மதி கிளம்பிட்டு போகிறா. திடீர்னு நின்று வெண்ணிலாவை கூப்பிட்றா. இன்றைக்கி என்னால் லஞ்சுக்கு வர முடியாது, அதனால் நான் சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி செஞ்சிரு, எப்பயும் போல் சாம்பார் பொரியல் கூட்டுன்னு வச்சிட்ருக்காம இன்றைக்கி நான் சொல்கிறத செய்யின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டே கொடுக்குறா. என்னென்னா சொல்கிறேன்னா, மட்டன் சூப் வச்சுரு, மிளகு தூக்கலாக போட்டுரு அப்படின்றா, வஞ்சிரம் ஃப்ரை வேணுன்றா, சிக்கன் 65 செஞ்சிரு, சிக்கன் குழம்பு செய் அப்படின்னு சொல்லி இப்போ லிஸ்ட்டே கொடுத்துட்ருக்கா. இன்றைக்கி மட்டும் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நான் சக்ஸஸ் பண்ணிட்டேன்னா நாளையிலேருந்து செஃப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறா. அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போகிற எபிசோடு என்னதுன்னு பார்க்கலாம். பை மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.